பல்மேரா பீச் பாண்டிச்சேரியிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த பல்மேரா பீச். கடலூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடலூர்லேருந்து வரும்பொழுது பாண்டிச்சேரி ஜங்ஷன் அதாவது என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மணப்பேட்டை அப்படின்னு வரும். மணப்பேட்டை ஐனார் கோவில் டேர்னிங் அங்கே பார்க்கும்போது தெரியும் ஜங்ஷன். அங்கேருந்து புதுக்குப்பம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் சூப்பராக ரீசெண்டாக டெவலப் பண்ண செம்மையான பீச் தான் இது. பக்காவாக இருக்கும், பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கக்கூடிய பீச். பார்க்கும்போது நாவல் பழம் மரங்கள் நிறைய இருக்கும், ஃப்ரூட்ஸ் நெல்லிக்காய் மரங்கள் நிறைய இருக்கும். அதனால் பறிக்கிறதுக்காகவே நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பீச்சை பார்த்துட்டு நெல்லிக்காய் அப்படியே பறித்து சாப்பிட்டு போவாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோடு ஃபெசிலிட்டிஸ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். அந்தளவுக்கு ரோடு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நியூவாக பில்ட் பண்ணியிருக்காங்க ரோடுமே, அது பக்காவாக இருக்கும். அது பக்கத்தில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து நிறைய அந்த ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சைடில். இது வந்து நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாவெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சுக்கு வந்து பல்மேரா பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பனை மரம் வந்து நிறைய இருக்குது, ஃபார்ம் ட்ரீஸ் நிறைய இருக்குது. அந்த ஃபார்ம் ட்ரீஸ் பக்கத்தில் தான் இந்த பீச்சஸே இருக்குது. அந்த பீச்சுக்கு அந்த ஷோர் ஃபுல்லாகவே நிறைய பனை மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்டு மரங்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ஹட்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கோர்ட்டும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரைடிங் ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலும் இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து யாருமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, யாருடைய தொல்லையும் இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச போல் நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம் இந்த ஏரியாவில். பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இப்போலாம் டூரிசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதனால தான் ஆர்டினரியாக இருந்த பீச்சஸ்லாம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரானரியாக மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய பில்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வந்து இங்கே வரணும் அப்படின்றதுக்காக. அதுபோல் தான் இந்த புதுக்குப்பம் பீச். இந்த புதுக்குப்பம் பீச் வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற பீச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து க்ரௌடடு ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் மேட்டிலேருந்து பார்க்கும்போது அதோடைய வியூவே வேறு லெவலில் இருக்கும். பார்க்கும்போது மரங்கள் இருக்கும், பனை மரங்கள் இருக்கும். அந்த பனை மரத்துக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பீச் தெரியும். அது வந்து ப்ளூயிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காட்டு செடிகள் இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே இது போல் பார்க்க முடியாது. ஏன்னா மக்கள் நடமாட்டமும் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த பீச்சஸ் பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாது. தியா, where are you from? I am from Pondicherry. Pondicherry. Which standard are you studying? I am studying in 4th standard. 4th standard. Which school? St. Patrick. St. Patrick. How old are you? I'm 9 years old. 9 years old. Very good. வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க? இங்க வந்து எங்க தாத்தா வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க இருந்து அப்படியே நாங்க கார்ல வந்துட்டோம். கார்ல வந்துட்டீங்களா? Yes. கூட்டுக்கு. தங்கச்சி. தங்கச்சி. இந்த இடத்த பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்க பார்த்தா கடல் இருக்கு. இந்த இடத்துல அப்படியே பாலைவனம் மாதிரி இருக்கு. இங்க நிறைய மணல் சறுக்குலாம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம மணல் மேட்லலாம் உட்கார்ந்து போட்டோ எடுக்கலாம். இங்க நிறைய ட்ரீஸ் இருக்கு, நிறைய நுங்கு மரம்லாம் இருக்கறனால இங்க வந்து எந்த நிலநடுக்கமும் வராது. அதனால பனை மரத்தினால இங்க நிறைய பனங்காலம் இங்க கிடைக்கும். அவ்வளவுதான் இந்த இடத்தை பத்தி சொல்ல. வெரி குட், வெரி குட். ரொம்ப கூலிங்கா இருக்கும் இந்த இடம். இந்த இடம் ரொம்ப கூலிங்கா இருக்கா? ஆமா, இந்த மணல் மட்டும் கொஞ்சம் சூடும். ஆனா அங்க பீச் கீழ போனா நல்ல கூலிங்கா இருக்கும். சோ வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆல்மோஸ்ட் நீங்கள் இது போல் பீச்சஸ் பார்த்துருக்கிறதுனா வாய்ப்பு இருக்காது. நீங்கள் சிட்டிக்குள்ளார இருக்கிற பீச் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் வெல் நோன் பீச்சஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இது வந்துட்டு அன்னோன் பீச். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் போல் தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு இருக்கும். அவ்வளோ விஷுவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த பீச்சஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னமும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கிங்க்கு. சண்டே டைமில் வந்துட்டு ஓரளவுக்கு கூட்டம் வரும், நல்ல கூட்டம் வரும்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்குன்னா ஒரு அற்புதமான பீச் எதுனாக்கா இதுதான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோகோனட் ட்ரீஸ் இருக்குது. பீச் பக்கத்துலேயே கோகோனட் ட்ரீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் ட்ரீஸ் இருக்குது. அங்கே ரெக்ளைன் பண்ணி நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்மளுடைய பிடிச்சவங்ககிட்ட பேசுகிறதுக்கான ஒரு அற்புதமான இடம் இதுதான். நீங்கள் ஒரு நேச்சர் லவ்வர்ஸாக இருந்தால் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணி நீங்கள் மகிழலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டு மேரேஜ் இல்லை ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான தனிமையான பிளேஸ். அதாவது நேச்சர் லவ்வராக இருந்தால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் நின்று அப்படியே ரவுண்ட் அப் பண்ணினாலுமே உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வராது. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய பீச் இது நிறைய பேருக்கு தெரியாது.
இந்த கடற்கரையில் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோகனட் ட்ரீஸ் வந்துருக்கும், சின்ன சின்ன மரமாக தான் இருக்கும். அங்கே வந்துட்டு டெண்டர் கோகனட் நிறைய இருந்துச்சு. நாங்களும் பறித்து சாப்பிட்டோம். ஆனால் கோகனட் வந்து சின்னதாக தான் இருந்தது. அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அங்கே யாருமே எங்களை எதுவுமே கேட்கல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே மரங்கள் நிறையா இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கேருந்து ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம். இங்கே நிறைய ஃபேமிலியாக வந்துட்டு அவங்க கபடி, கொக்கோ இது போல் நிறைய பேர் வந்து இங்கே விளையாடி என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங்காக போகிறாங்க. செம்மையான ஒரு பிளேஸ். நம்ம பாண்டிச்சேரியில் யாருக்கும் தெரியாத காட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு சொல்லி பார்த்து வியக்கிற அளவுக்கு இந்த பீச் இருக்கும். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணி திரும்பி வரலாம்.